வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் ஒரு பார்வை. இது குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி சுவாமிநாதன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம் வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. குறைந்த செலவில் மண்ணில்லா பசுந்தீவன வளர்ப்பு குறித்து தேனி மாவட்ட சில்லமரத்துப்பட்டி கிராம விவசாயி ஹெச் ஜெயக்குமார் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வடகிழக்கு மண்டலங்களுக்கான வேளாண் காடு மரங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மை என்றவுடன் முதலில் நம் நினைவில் நிற்பது நிலமாகிய மண்தான். இதையே மாத்தி யோசிச்சு மண்ணில்லாமல் வேளாண்மை செய்யும் மகத்துவம் எப்படி என்பதை தேனியில் அமைந்துள்ள உழவர் பயிற்சி மைய வழிகாட்டுதலின் பேரில் கால்நடை பசுந்தீவன வளர்ப்பில் வெற்றிகரமாக ஈடுபட்டு வரும் தேனி மாவட்ட சில்லமரத்துப்பட்டி கிராம முன்னோடி விவசாயி ஹெச் ஜெயக்குமாரிடம் விவரம் கேட்டபோது, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மண்ணில்லா விவசாயம். இப்போ நிலமில்லாத விவசாயிகள், அதே மாதிரி தோட்டத்தில் தண்ணி இல்லை, வேறு தீவனங்கள் பண்ண முடியல அப்படின்றப்ப இந்த தீவனம் வந்துட்டு நல்ல, அதாவது நல்ல ஊட்டமுள்ள ஒரு தீவனம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏற்கனவே முளைக்கட்டிய தானியம் சாப்பிட்றது நல்ல விஷயம். அது மாதிரி மாடுகளுக்கு முளைக்கட்டிய தானியம் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இது. இந்த முயற்சி வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக வந்து அந்த இப்போ ஒரு பீரோ மாதிரி ஒரு இது வச்சுட்டு ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தொழில்நுட்பத்தை இன்றைக்கி ரொம்ப எளிமையாக எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சும்மா வெறும் மரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மரத்தில் கொஞ்சம் துரு பிடிக்காத மரமாக இருந்தால் போது ஏதோ ஒரு மரத்தில் இந்த ரேக்குகளை நீங்கள் உருவாக்கிட்டு இதில் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, மக்காச்சோளம் போட்டிங்கன்னா தான் இதில் வந்து நிறையா பயிர் வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. இப்போ சோளம், கம்பு, வேறு இதெல்லாம் போடலாமான்னு உங்களுக்கு கேள்வி வரும். எல்லாமே போடலாம். இருந்தாலும் வந்துட்டு மக்காச்சோளத்தில் மட்டும்தான் இவ்வளோ ஒரு இது கிடைக்கும், அந்த மாசு நிறையா கிடைக்கும். இந்த மக்காச்சோளம் சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மக்காச்சோளத்தையே வாங்கி நம்ம ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு வெதும்பலான சுடுதண்ணில் ஊற வச்சா நல்லது. முடியாதவங்க சாதாரணமாக ஊற வச்சிடலாம். ஒரு நாள் ஊற வச்சதை நீங்கள் அடுத்து வந்துட்டு ஒரு சாக்கில் வந்து ஒரு துணி பையில் இல்லாட்டி கட்டி ஒரு முளைக்கட்டை வைக்கிறது, அது ஒரு நாள். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் தட்டில் பரப்பி விட்டுறலாம். ஒரு தட்டுக்கு 300லேருந்து 500 கிராம் வரை, 400 கிராம் 500 கிராம் வரைக்கும் நீங்கள் போடலாம். போடுறதை பொறுத்து உங்களுக்கு டென்சிட்டி நல்லா கிடைக்கும். இது நீங்கள் போட்டுட்டு இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இது மாதிரி 8 மடங்கு தீவனத்தை வந்து நீங்கள் இதாக பண்ணலாம் 7 நாளில். 7 நாளில் இவ்வளோ தீவன வளர்ச்சி அப்படின்றது எங்கேயும் இருக்காது.
இந்த ஒரு செட்டு வந்துட்டு மொத்தம் 51க்கு ஒரு 16 செட்டு. இந்த செட்டில் வந்துட்டு நீங்கள் 500 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணலாம். இதில் வந்துட்டு வேறு எந்த ஒரு இடுபொருட்களும் தேவையில்லை, வெறும் மக்காச்சோள விதையும் நீங்கள் இந்த தண்ணி இருந்தாலே போதும். இதில் வந்துட்டு உங்களுக்கு அளவான இடத்துல நீங்கள் அடுக்கு முறையில் படிக்கட்டு விவசாயம் மாதிரி அடுக்கு முறையில் நீங்கள் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு மெயின் இந்த ட்ரேயில் வந்துட்டு கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கிறது முக்கியம். ஏன்னா வடிகால் வசதி ரொம்ப தேவை. ஏன்னா தண்ணி வந்து எப்பவும் தேங்கக்கூடாது, விழுகிற தண்ணி கீழே அப்படியே ட்ரைனேஜில் போயிடணும். இதில் வந்துட்டு கீழே வேர் கொண்டு உங்களுக்கு இதுக்கு கிடைக்கிது. இந்த 7 நாள் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்த விதையிலேயே இருக்குது. இப்போ எப்படி கோழி பிறந்து ஒரு 2 நாளைக்கு நம்ம தீவனம் போட வேண்டியதில்லை, அது மாதிரி வந்துட்டு இதில் 7 நாளைக்கு உரிய தீவனம் வந்து இதிலே இருக்குது. ஸோ வந்து இது வந்து இது வந்து அருமையான, இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது. நீங்கள் மாட்டுக்கு கொடுக்குறப்ப உங்களுக்கு முளைக்கட்டிய தானியம் சாப்பிட்றப்ப என்ன எஃபெக்ட் இருக்கோ அது மாட்டுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு சின்ன இடங்கள்ல எல்லாம் பண்ணலாம். இது வந்துட்டு இது மாதிரி சேட் நட்டு கண்டிப்பாக முக்கியம். சேட் நட்டு வந்து இது வந்து 90% மறைப்பு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதில் வந்துட்டு வெளியிலிருந்து வெளிச்சம் வந்துட்டு வருது, ஆனால் வந்து அது வடிகட்டப்பட்டு தேவையான அளவு உள்ளே வருது. ரொம்ப எளிமையாக பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இங்கே பார்க்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் பண்ணி எல்லாருமே வந்து வாழ்க்கையில் நல்லா வளரணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் விவரம் பெற ஹெச் ஜெயக்குமார் அவர்களை 09843485201 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஒவ்வொரு தட்பவெட்ப பருவ நிலவரத்திற்கேற்பதான் காடுகளில் மரங்கள் விளைகின்றன. எந்த பகுதியில் என்னென்ன மரங்கள் செழிப்பாக வளரும் என்பதை தெரிந்திருந்தால்தான் காடுகளின் வளங்களை நாம் கணக்கிட முடியும். அந்த வகையில் வடகிழக்கு மண்டலங்களுக்கான வேளாண் காடு மரங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இன்றைய வேளாண் செய்தியில் நம்ம பார்க்க போகிறது வடகிழக்கு மாவட்டங்களுக்கு தேவையான மர வகைகள். உங்களுக்கு வடகிழக்கு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவு 7 மாவட்டங்கள் உள்ளன. இந்த 7 மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா மண் வகைகள் வித்தியாசமாக இருக்கும். குறிப்பாக கடற்கரை சார்ந்ததில் வந்து மணற்பாங்கான மண் இருக்கும். பட் உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த பூமியாக இருக்கும். இதில் இடைப்பட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா வண்டல் கலந்த மண் இருக்கும். இதுபோக கலர் மற்றும் ஓர் நிலங்களும் இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட மண் வகைகள் இருக்கிறதுனால இங்கே மரங்களும் பலதரப்பட்ட மரங்கள் வளர்க்கலாம். குறிப்பாக நம்ம வந்து இந்த கடற்கரை ஓர மாவட்டங்களில் மட்டும் மணற்பாங்கான பகுதிகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் நன்றாக பண்ணலாம். கொஞ்சம் உள் மாவட்டங்களுக்கு வந்தீங்கன்னா எங்கே செம்மண் பூமி இருக்கோ, எங்கே வண்டல் கலந்த பூமி இருக்கோ அங்கே பொறுத்தளவு நாங்கள் பல்கலைக்கழகம் மூலம் நாங்கள் சொல்கிறது, குறிப்பாக வந்து மக்கள் எங்கே விவசாயம் நன்றாக பண்ணுறாங்களோ அங்கே வந்து இந்த வரப்போகிற மட்டும் நல்ல விலையுயர்ந்த மரங்கள், குறிப்பாக வந்து தேக்கு மற்றும் வேங்கை நட்டுக்கலாம். இப்போ சமீப காலமாக குறுகிய கால மரப்பயிர்கள் என்று அழைக்கக்கூடிய பெருமரம் அதாவது ஐலாந்தஸ் எக்ஸல்சா அல்லது மலைவேம்பு மீலியா தூபியா, மலைவேம்பில் புது ரகம் மீலியா கம்போசிட்டா, இதெல்லாம் வந்து வரப்போரமும் வளர்க்கலாம் அல்லது உள்ளேயும் நடக்கலாம், தோப்பாவும் நடக்கலாம். தோப்பாவை நடுறப்ப நம்ம வந்து ரொம்ப நெருக்கி நடாமல், குறிப்பாக அந்த மலைவேம்பு பெருமரமெல்லாம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 12 அடிக்கு 12 அடி, அதிகபட்சமாக 15 அடிக்கு 15 அடி படுறப்ப எல்லா விதமான ஊடுபயிர்களும் பண்ணுறதுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்குது. இது மீறி இந்த செம்மண் பாங்கான பூமியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாகை மரங்களில் வந்து சிலவாகை நிலவாகை நிறைய இருக்குது. இதில் அதே போல் அல்பீசியா ஒடரோட்டிசிமா இதெல்லாம் வந்து இப்போ பிரபலமாகிக்கிட்ட வாகை மரங்கள். இது வந்து இந்த உள் மாவட்டங்களுக்கு இருக்கும். திருப்பி இந்த மணற்பாங்கான பகுதி கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் வந்து சவுக்கு தவிர பூவரசு, அதே போல் ஓதி மரம் லேனியா கொரமண்டலிக்கா என்றும். இந்த லேனியா கொரமண்டலிக்கா பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த மணற்பாங்கான பகுதியில் நல்லா வரும். இதை வந்து தோப்பா வளர்க்கக்கூடிய ஆய்வுகள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் இந்த மரங்கள் தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் வந்தாச்சு. இதெல்லாம் இந்த மணற்பாங்கான பகுதியில் நடுறப்ப இந்த காற்று காலங்களில் இந்த மரம் நல்லா நின்று விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வளரும். இதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து நல்ல மரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வேப்பமரம். உங்களுக்கெல்லாம் தெரியும், வேப்பம் காய்க்கு மட்டும் இல்லாமல் வேப்ப மரமே 20 ஆண்டுகளில் ஒரு மரம் வந்து ஏற்கனவே 8,000 to 10,000 ரூபா பிடிக்க அந்த தடி மரத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ பூவரசு, வேப்பமரம், புங்கன், இந்த புங்கன் வந்து காய்க்காகவே வளர்க்கப்படுகிறது. இன்றைக்கு புங்கன் காய் வந்து கிலோ வந்து 15 to 17 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அந்த மாதிரி புங்கன் வந்து இந்த மணற்பாங்கான பகுதியில் நட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து சவுக்கு, தைலம் இந்த கடற்கரை ஓர பகுதிகளில். உள்நாட்டு பகுதிகளில் பார்த்திங்கன்னா மலைவேம்பு, தேக்கு, வாகை மற்றும் பூவரசு கூட நட்டுக்கலாம். இதெல்லாம் உள்வகைகளில். இதில் ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பாக வந்து டால்பெரியா சிசு என்று அழைக்கக்கூடிய சிசு மரம், சுபாபுல், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சுபாபுல் மரம் வந்து இன்றைக்கி வந்து 2 வகையாக பயன்படுத்தப்படுது. ஒன்று வந்து இலை வந்து தீவனமாகவும், மரம் வந்து மரக்கூழ் மரமாகவும், மரத்துலேருந்து எரிபொருள் தயாரிக்க, குறிப்பாக வந்து மின்சாரம் தயாரிப்பதற்கும் பயன்படுகிறது. இந்த சுபாபுல் வந்து மணற்பாங்கான பகுதியில் நடலாம், உள்நாட்டு பகுதியில் நடலாம். உள்நாட்டு பகுதியில் நடுறப்ப, குறிப்பாக அந்த செம்மண் கலந்த பூமியில் நடுறப்ப அதனுடைய பயன் என்னென்னா 2 வருடங்களிலே மரம் அறுவடைக்கு தயாராகிறது. குறைந்தபட்சம் 3 வருடங்கள் வைத்திருந்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சமாக 100லேருந்து 150 டன் ஏக்கருக்கு அது ஹெக்டேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த எல்லாமே குறுகிய கால பயிர்கள், நடுத்தர பயிர்கள், நெடுங்கால பயிர்கள். குறுகிய கால பயிர்களை பொறுத்தளவு சவுக்கு மரம், தைல மரம், சுபாபுல் மரம். மிடில் பார்க்குறப்ப பெருமரம், மலைவேம்பு மரம். நெடுங்கால பயிர்கள் பார்த்திங்கன்னா தேக்கு, தோதகத்தி, சிசு, இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் பண்ணுறப்ப இந்த 7 மாவட்ட மக்களும் பயன்பெற்று இந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை பெருக்க முடியும். இதில் என்னென்னா இந்த 7 வகையான மரங்களுக்கும் நல்ல சந்தை விலை உண்டு. சந்தை விலை மட்டுமில்லாமல் பலதரப்பட்ட பயன்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படும். நம்மளுடைய வீட்டு சாமான்களுக்கு தேவையான மரம் பயன்படுத்தப்படும், மரமாக பயன்படுத்தப்படும். தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரமாகவும் பயன்படுத்தப்படுவதனால விவசாயிகள் இதனுடைய சந்தை விலையை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆகையால் இதற்கு தேவையான நல்ல உயர்தர நாற்றுகளை வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாகவோ அல்லது அந்தந்த மாவட்ட வன விரிவாக்க அலுவலகத்தை தொடர்பு கொண்டு மரங்களை பெற்று வளர்த்து பயன்பெறலாம் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 09435055844 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 83.9% காற்றின் வேகம் மணிக்கு 2.7 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.1% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.7% மழையின் அளவு 11 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 211.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1002.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 10.2 இருந்தது.
வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்லை. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். மானாவாரி நிலங்களில் சாகுபடி செய்வதே ஒரு தனிப்பட்ட சாதனையாகும். தற்போதைய உணவுப் பொருட்களின் தேவையை ஈடுகட்ட மானாவாரி நிலங்களில் வேளாண்மை செய்யும் தொழில்நுட்பம் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி. சுவாமிநாதன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பல்வேறு விதமான களப்பணிகளை செய்து வருகின்றது. இந்த களப்பணிகள் எவை என்பது விவசாயிகளுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் களப்பணியானது பயிற்சி தருவது. இந்த ஆராய்ச்சி மையத்தில் கடந்த 4 வருடங்களில் 20,915 பேர் பயிற்சி பெற்றுள்ளார்கள் என்பதை நான் பெருமையுடன் கூறுவேன். வருடத்திற்கு 5000 பேர் விவசாயிகள் மற்றும் மற்ற ஏனைய மக்கள் இங்கு வந்து பயிற்சி பெற்று செல்கின்றார்கள். இது எங்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய சாதனையாகவே நான் கருதுகின்றேன். இந்த பயிற்சியானது பயிர்களை எவ்வாறு சாகுபடி செய்வது, உர மேலாண்மை பற்றி, பூச்சி நிர்வாகம் பற்றி, நோய் மேலாண்மை பற்றி, மண்ணினுடைய தரத்தை எவ்வாறு உயர்த்துவது என்பது பற்றி பல்வேறு விதமான விவசாய சம்பந்தமான அனைத்து பயிற்சிகளும் விவசாய மக்களுக்கும் அதற்கு தொடர்புடைய விவசாய அதிகாரிகளுக்கும் ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது களப்பணி என்று சொன்னதன் கடந்த ஆண்டு நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சுமார் 2500 ஏக்கர் நிலப்பரப்பில் வாடிய நெற்பயிரை ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக காப்பாற்றினோம் என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள விளைகின்றேன். PPFMன்னு சொல்லக்கூடிய அந்த மெத்திலோபாக்டீரியம்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரானது வறட்சியை தாங்கி பயிர்களை காக்கும் ஒரு நுண்ணுயிர். அந்த நுண்ணுயிரை கடந்த ஆண்டு சிவகங்கையில் உள்ள 6 வட்டாரங்களில் சுமார் 2500 ஏக்கர் நிலப்பரப்பில் நாங்கள் நேரடியாகவே சென்று எங்களுடைய பணியாளர்களை அழைத்து கொண்டு, விஞ்ஞானிகளை அழைத்து கொண்டு நேரடியாகவே சென்று கிட்டத்தட்ட 30 நாட்கள் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த நுண்ணுயிரை தெளித்தோம். அதனால் அந்த பயிர் காப்பாற்றப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். மூன்றாவதாக எங்களுடைய நீர்வள நிலவள திட்டத்தின் மூலமாக சுமார் 2500 ஹெக்டேர் நிலப்பரப்பானது சிவகங்கை மாவட்டத்தில் வளமாக்கப்பட்டுள்ளது. இந்த 2600 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும் குறிப்பாக திருந்திய நெல் சாகுபடி மற்றும் பசுந்தாள் உர செடிகள் சாகுபடி மற்றும் தரிசு நிலங்களில் நெல் தரிசில் உளுந்து சாகுபடி, மேலும் தூரை சாகுபடி மற்றும் வறட்சியான பகுதிகளில் நெல் சாகுபடி, இது சம்பந்தமாக 4 மற்றும் 5 தொழில்நுட்பங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக 2500 ஹெக்டேர் நிலப்பரப்பை உள்ளடக்கிய விவசாய பெருமக்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் பயிற்சி பெற்று அதன் மூலமாக சுமார் 7500 ஹெக்டேர் நிலப்பரப்பு இந்த பயன் அடைந்துள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த சிவகங்கை மாவட்டத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் விவசாய காலத்தில் தொழிலாளர்கள் வேலைக்கு கிடைப்பதில்லை. அதை தீர்க்கும் வகையில் நெல் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடையே இயந்திரமயமாக்கல் மூலமாக நெல்லை விதைக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நேரடி நெல் விதைப்பு இயந்திரம் மூலம் என்ற கொள்கையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 75 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த திட்டத்தை நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். சுமார் 70 to 80 விவசாயிகள் அதன் மூலம் பயன்பெற்றார்கள்.
அது நேரடியாக பயன்பெற்றவர்கள் 80 பேர் என்றால் அதை பார்த்து பயன்பெற்றவர்கள் சுமார் 800 பேர் என்று கூட நான் அடித்து கூறுவேன். ஏனென்றால் இந்த இயந்திரம் மூலம் நெல் விதைப்பு செய்யும் பொழுது பண்ணை தொழிலாளர்கள் வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு தொழிலாளர் இருந்தாலே போதும், அவர் மூலமாகவே நெல்லை நேரடியாக விதைத்து விடலாம். நேரடி விதைப்பின் மூலமாக நேரம் மிச்சமின்மையாகிறது. அதே நேரத்தில் நாம் விதைத்த நெல்லானது பருவமழை கிடைத்தவுடன் முளைத்து விவசாயிக்கு விளைச்சலை உறுதி செய்கின்றது. இந்த வகையில் பல்வேறு விதமான களப்பணிகளை இந்த ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு செய்து கொண்டு வந்திருக்கிறது. இது தவிர வருடந்தோறும் மதுரை மாவட்டம் விவசாய கல்லூரியில் நடைபெறும் மண்டல வேளாண் பெருவிழாவில் கலந்து கொண்டு எங்களுடைய அனைத்து விதமான ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களையும் அங்கு வருகின்ற பிற மாவட்டங்களை சார்ந்த விவசாயிகளுக்கும் நாங்கள் பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த ஆண்டு நடைபெற்ற மண்டல வேளாண் பெருவிழாவில் எங்களுடைய ஆராய்ச்சி தேடலுக்கு சுமார் 950 விவசாயிகள் நேரடியாக உள்ளே வந்து எங்களிடம் நேரடியாக பயிற்சியினை பெற்று சென்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை நான் கூறுகின்றேன் என்றால், இந்த ஆராய்ச்சி மையமானது சிவகங்கை மாவட்டத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் மானாவாரில் ஈடுபடுகின்ற அனைத்து மாவட்ட விவசாயிகளும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் உணர்த்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக இந்த ஆராய்ச்சி மையமானது சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான வேளாண் தொழில்நுட்பங்களையும் அனைத்து விதமான வேளாண் சார்ந்த பயிற்சிகளிலும் முக்கிய பங்களித்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளாண் துறையானது சிவகங்கை மாவட்ட வேளாண் துறையானது பல்வேறு விதமான பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த துறைக்கு தொழில்நுட்ப வல்லுநர்களாக எங்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற 6 அல்லது 7 விஞ்ஞானிகள் மாதத்திற்கு குறைந்தது 10 முறை சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக நாங்கள் பெற்ற அனுபவத்தை, நாங்கள் பெற்ற அறிவை நேரடியாக வேளாண்மை துறை மூலமாக விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த களப்பணி தவிர இந்த ஆராய்ச்சி மையத்திற்கு விவசாயிகள் தவிர பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்வேறு பள்ளிகளிலிருந்தும் மாணவர்கள் வந்து செல்கின்றார்கள். ஏனெனில் இந்த ஆராய்ச்சி மையம் முழுமையாக இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மையம். அது நான் எப்படி உங்களுக்கு விளக்குகிறேன் என்றால், எங்களுக்கு கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் 100 ஏக்கர் நிலப்பரப்பையும் நிர்வாகம் பண்ணுவதற்கு எங்களிடையே இருப்பது பண்ணை தொழிலாளர்கள் 20 அல்லது 22 பேர் தான். இந்த 20 பேரை வைத்துக்கொண்டு 100 ஏக்கர் நிலப்பரப்பும் மானாவாரியில் ஒரே தருணத்தில் பயன்பாட்டிற்கு வரும் அல்லது சாகுபடிக்கு வரும் என்று சொல்வேன். இது எப்படி சாத்தியப்பட்டது என்றால், இந்த பண்ணை விதைப்பு முதல் அறுவடை வரை முழுமையாக இயந்திரத்தை பயன்படுத்துகிறது என்பதை நான் உங்களுக்கு குறிக்கொள்ள விளைகின்றேன். விவசாய பெருமக்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களிடையே வாருங்கள், இயந்திரங்களை பற்றிய அனுபவத்தை எங்களிடம் பெற்று செல்லுங்கள். அதன் மூலம் நீங்களும் எங்களை போன்று குறைந்த பண்ணை தொழிலாளர் உதவி கொண்டு அதிக நிலப்பரப்பை உங்களால் நிர்வகிக்க முடியும் என்று நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். இயந்திரமயமாக்கலை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் முன்னோடியாக இருப்பது நம்முடைய செட்டிநாடு வேளாண்மை ஆராய்ச்சி மையம் என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தவிர எங்களுடைய களப்பணியாளர்கள் இங்கே சுற்றி இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 6 வட்டாரங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அருகில் இருக்கின்ற திருப்பத்தூர், சிங்கமுனரி, எஸ்புதூர், திருமயம் போன்ற வட்டாரங்களில் நம்மளுடைய களப்பணியாளர்கள் அங்கேயே அமர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை மக்களிடையே எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், திருப்பத்தூர் வட்டாரத்தை சேர்ந்த அம்மையந்தல், சந்திரப்பட்டி மற்றும் திருமயம் பகுதியை சார்ந்த 2-3 வருவாய் கிராமங்களில் எங்களுடைய களப்பணியாளர்கள் அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். ஸோ ஒருங்கிணைந்த பண்ணையத்தை எவ்வாறு செயல்படுத்தினால் என்ன வருவாய் கிடைக்கும், அதன் மூலம் என்னென்ன விதமான கால்நடைகள் வளர்க்கலாம், கோழிகளை வளர்க்கலாம், பசுந்தீவனங்களை வளர்க்கலாம் என்பது விதமான பல்வேறு விதமான ஆராய்ச்சி கருத்துக்களை நேரடியாக விவசாயிகளுடைய அமர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் உங்களுக்கு விவசாய சம்பந்தமான எந்த விதமான குறைகள் இருந்தாலும், எந்த விதமான உங்களுக்கு அறிவு தேவைப்பட்டாலும், பயிற்சி தேவைப்பட்டாலும் எங்களை தாராளமாக அணுகலாம். வாருங்கள் நாங்கள் என்று உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றேன். எங்களை நன்றாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வருவாய் கண்டிப்பாக இருமடங்காகும். அதே நேரத்தில் உங்களுடைய விளைச்சலும் உயரும் என்று கூறிக்கொள்கின்றேன். இது தவிர இந்த ஆராய்ச்சி மையத்தில் உணவு பதப்படுத்தல் மற்றும் ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறேன். அந்த மையத்திலிருந்து கிட்டத்தட்ட சுமார் 1500 பெண்கள் மகளிர் குழுக்கள் வந்து சென்று வரகு பிரியாணி எவ்வாறு தயாரிப்பது, திணை பாயசம் தயாரிப்பது, சாமைப்பால் எவ்வாறு தயாரிப்பது மற்றும் நூடுல்ஸ் எவ்வாறு தயாரிப்பது போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகளை பெற்று சென்றுள்ளார்கள். இதன் மூலம் நான் இன்னொரு கருத்தை விவசாயிகளிடம் கூற விளைகின்றேன். காரைக்குடியினுடைய பேருந்து நிலையத்தில் எதிரே அமைந்துள்ள பசுமை உணவகம் என்ற ஒரு உணவகமானது சிறுதானியங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. அந்த சிறுதானிய உணவகத்தை நடத்துபவர் நம்மளிடம் பயிற்சி பெற்றவர், மேலும் மதுரை வேளாண்மை கல்லூரியிலும் பயிற்சி பெற்றுள்ளார் என்பதை கூறுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுபோல் விவசாய பெருமக்கள் விவசாயம் செய்வதோடு மட்டும் நின்று விடாமல் செய்த விளைபொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவது எவ்வாறு என்பதையும் அறிந்து கொண்டு விவசாயத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அவர்களால் 2 மடங்கு விளைச்சலை பெற முடியும். அதே நேரத்தில் 3 மடங்கு
லாபத்தை பெற முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். பொதிகை தொலைக்காட்சியினுடைய பொன் விளையும் பூமி இந்த நிகழ்ச்சியை பார்த்து விவசாய பெருமக்கள் பலன் பெற்றிருப்பீர்கள். நீங்கள் பெற்ற பலனை 4 விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதே தருணத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எங்களை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய முகவரியை நான் இப்போது தருகின்றேன். பேராசிரியர் மற்றும் தலைவர், மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி மையம், செட்டிநாடு, கானாடு காத்தான் அஞ்சல், சிவகங்கை மாவட்டம். தபால் குறியீட்டு எண் 630102. மேலும் தகவல் அறிய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி. சுவாமிநாதன் அவர்களை 09443925074 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 18/5/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தென்னை மரம் ஏறும் கருவி குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகா வலையபாளையம் கிராம விவசாயி எம். குப்புசாமி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். பரன்மேல் வெள்ளாடு வளர்ப்பு குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே. செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூட மஞ்சள் வணிக விற்பனை மைய செயல்பாடுகள் குறித்து ஈரோடு விற்பனை குழு செயலாளர் RN முருகானந்தம் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். எங்களின் வேளாண் தொழில்நுட்ப பகுதிகளை இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai. உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை சார்ந்த தகவல்களை பெற 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.